வச்சு ரொம்ப பக்கத்துல வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. சரியா? ஏன்னா அவ்வளவு அனுபவங்கள் எல்லாத்தையுமே நான் சொன்னேன் இல்லையா, புதிய ஒரு அணுகுமுறை புதிய ஒரு பாணியில கிடைக்கும்னு சொன்னேன். கண்டிப்பா உங்களுக்கு இன்னைக்கு எல்லாம் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு காலையில முதல் சாப்டர் எடுத்தது யாரு? அதுல இருந்து ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு மனசுல பதிஞ்சிச்சா? என்ன பதிஞ்சிச்சு? நான் தான் உங்களை சாப்பிட்ட பிறகு கேட்கறேன்னு சொன்னேன். இல்ல எல்லாருமே பேசலாம். ஆள் மனசுல என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும். ஓகே, இன்னைக்கு ஏதாவது ஒரு விஷயம் எடுத்துட்டு போகணும். நீங்க என்ன ஆள் மனசுல விதைச்சிட்டு போக போறீங்க? என்ன விதைச்சிருக்கீங்க? நல்ல எண்ணம். என்ன சார்? நல்ல எண்ணம், நல்ல திட்டம், அதோட வெற்றி. இப்ப நீங்க வந்து சரியா பதியம் போடுற இடத்துல இருக்கீங்க. நான் ஒரே ஒரு விதையை மட்டும் உள்ள தூக்கி போடுவா. அடுத்த மீட்டிங் வர்றப்ப ஒரே ஒரு ஆளை நீங்க கூட்டு வரும். உங்க அப்பா என்ன ஒரு பண்ண வச்சு 1+1 சார் சொன்னாரு. சிவ சார் ரொம்ப ஆசைப்படுறாரு. என் மக்களுக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்து 1+1. அது நம்ம நிறைவேற்றலாமா? இத மைண்ட்ல நீங்க உள்ளார வச்சுக்கங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்லியிருக்கோம்? டெய்லியும் 48 நாள் விரதம் மாதிரி டெய்லி டெஃபினிஷன் பண்ண சொல்லிட்டு இருக்கோம். மேல உள்ள ஒன்றை தகவலும் கொடுக்க சொல்லியிருக்கோம். அத அனைவரும் 90% மேல நிறைய செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க யாரு அதை கரெக்டா ஃபாலோ பண்றீங்க? டெய்லி அப்டேட் 3% மட்டும் அப்டேட் பண்ணிட்டு கரெக்டா விரத முறை இருக்கீங்களா? என்ன விரத முறைன்னு சொல்றதுக்கு கை கீழே டெய்லியா சொல்லிட்டு இருக்கீங்களா? அப்படியா? எல்லாம் சொல்லிட்டு இருக்கீங்க. நல்ல விஷயம். அதையும் ஃபாலோ பண்ணிக்கங்க. ஓகே, 2வது சாப்டர் ராம் சார் எடுத்தார்ல, அதுல என்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிச்சு? நிறைய அவருடைய இயல்பான பாணியில ஒரு ஸ்டைல் ஒண்ணு இருக்கும். அந்த ஸ்டைல கொடுத்தாரு. நீங்க 3 ஸ்டைல கொடுத்துருக்காங்க. என்ன? புக் ரீடிங். வேற நல்ல மியூசிக் கேட்கறது, நல்ல ஸ்பீச் கேட்கறா. 10 பாயிண்ட வளைச்சு சொல்லி இருக்கேன். அப்படி சொல்லலாம். ஏங்க இவங்க மட்டும் தான் கேட்டிருந்தாங்க, நீங்களும் கேட்டீங்க தானே? என்னோட கம்பெனி தான் பெஸ்ட். என்னோட கம்பெனி தான் பெஸ்ட். என்னோட கம்பெனி தான் கிளான்ஸ்ங்கிற மனநிலையில இருக்கான். வேற நம்ம சாம்சங் மாடல் வந்து அவர் வந்து அவரோட மொபைல் யூஸ் பண்ணா நம்பிக்கையா இருக்காரு. வேற ட்ரெஸ்ஸிங் ரொம்ப முக்கியம். வேற என்ன சொன்னாரு? இருக்கீங்களா? என்னன்னு வேற செகண்ட் பார்ட்ல சீக்கிரம் சொல்லலாம். கருத்துக்கள் தானே, உள்ளார வாங்கி சொல்ல போறீங்க. குடுக்கல் வாங்கல சம்சாரம் வேற ராயல்டி கொடுத்து ராஜா மாதிரி நடத்தக்கூடிய கம்பெனியோட வாய்ப்பு நமக்கு கிடைச்சது. வேற கம்யூனிகபிள் எப்படி இருக்கணும்னு சொன்னாரு. உதாரணங்களா சொன்னாரு. அப்பா பிள்ளைங்க மாதிரி இருக்கணும். வேற போன் அடிச்சா உடனே எடுக்கணும்னாரு. சரி, அதெல்லாம் வேற என்ன விஷயம்? எது செஞ்சாலும் அப்ளைல கேட்டு செய்யணும். கண்ண மூடிட்டு அப்படியே கேட்கணும். அதெல்லாம் இன்னைக்கு எடுத்துக்கிட்டீங்களா அந்த விஷயத்த? சரியா? ஓகே, அந்த ஒரு விஷயம். டெய்லி எவ்வளவு நேரம் சொன்னார்? குறைந்தபட்சம் 5 மினிட்ஸ்னாது உங்களோட மென்டார், உங்களுக்கு ஒரு குரு இருப்பாங்கல்ல, அந்த குருட்ட கண்டிப்பா பேசுறேன். இதெல்லாம் அவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் சாப்டர் 3 இப்ப வாங்க. சம்பசாரி எடுத்ததுல பேசாத நபர்கள் எல்லாம் யாரு இருக்காங்களோ பக்கத்துல சொல்லி விடுங்க. நீ பேசு அப்படின்னு கிளப்பி. 3வது சாப்டர் சீக்கிரம் சொல்லுங்க. மணி நீங்க இப்படியே யோசிச்சீங்கன்னா இங்க ஒருத்தர் எனக்கு வந்துருவாரு. ஒற்றுமையா இருக்கணும். ஒற்றுமையா இருக்கிறதுக்கு எங்க வந்திருக்கணும்? ஒரு படமா காமிச்சு சொன்னாரு. நெருப்பு துண்டு இருக்கு. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு 65 நெருப்பு துண்டு அப்படியே தக்க 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 தக்கன்னு எரிஞ்சு போகுது. இன்னைக்கு கடல் முட்டாத வெளியில எல்லாருமே இந்த மாசம் நமத்து போன மாதிரி இருப்பாங்க. கரெக்டா? ஓகே. வேற மீட்டிங் லேசர் போக்கஸா இருக்கும். ஓகே, அது எப்பொழுதுமே எப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பில்லு பாட்டு எல்லாம் பாடுவாங்க.
வில்லு பாட்டுலாம் பாடிட்டு இருக்கப்ப அப்படியே பேசி வார்த்தையெல்லாம் வந்து கடைசியா அந்த மாதிரி போனோமே போனோமே முன்னாடி சொன்னதெல்லாம் விட்டுவிட்டு கடைசியா லேசர் போக்கஸ் அதுதான் இப்ப முன்னாடி பேசுனதெல்லாம் என்னன்னு கேட்டா அந்த வரையும் தெரியலையா மேல மேல சொல்லுங்க, ஆரம்பிச்சதுல இருந்து கடைசியா என்னன்னா போக்கஸ் தான். ஏன்னா கடைசி ஸ்லைடு அதுதான். பாசிட்டிவ் திங்கிங் ஈகோவை அருமையான வேற இந்த பக்கம் விசிட்டிங் கார்டு கொடுக்கறது வேற மீட்டிங் ட்ரைனிங் இன்வைட் பண்றது வேற குமார் இப்போ இந்த ஸ்லைடுல வந்துச்சுல எப்படி இன்வைட் பண்றதுன்னு ஒரு 4 இது மட்டும் நிறைய எழுதியிருப்போம். நிறைய பேருக்கு எழுதுச்சுன்னா அந்த கூட எழுத தெரியாம கூட இருக்கீங்க. அதை மட்டும் ரைட்ல போட முடியும். அதை நீங்க யூஸ் பண்ணி வேற அப்ளைனையும் டவுன்லைனை பத்தியும் கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது, குறை சொல்லக்கூடாது. அதுவும் பிரைட்ல நிறைய குறைஞ்சிருச்சு அப்படின்னாரு. சரியா? இல்ல பிரைட்ல கிடையாதுன்னு சொல்லுவோம். அதுக்காக அந்த சப்ஜெக்ட் எதுக்காக வச்சிருக்கோம்னா குறைஞ்சிருக்குன்னு சொல்றோம்ல, அதுவுமே இல்லாம போகணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஓகே வேற ஒரு நிமிஷம் இருங்க. சில பேர் சத்திய கட்டுப்பாடுல இருக்காங்க. மிஸ்டர் சக்தி நீங்க ஏதாவது பேசலாம். ஒற்றுமையாக செயல்படணும். ஒற்றுமையாக செயல்படணும். வேற அதே மாதிரி அப்ளைன் எப்படி வச்சுக்கணும், பேசணும். வேற இருக்கு சக்தி தான் கேட்டேன். வேற அடுத்து இந்த பக்கம் அடுத்தாலாம் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். வேற ஏதாவது பாயிண்ட் சொல்ல டக்கு இந்த பக்கம் போயிடும். லேசர் போக்கஸ் சார். லேசர் போக்கஸ் நம்ம வேலையை வந்து நம்ம கியாச்சிக்கு தான் முக்கியத்துவம். நீங்களும் கடைசி பாயிண்ட் முடிக்கிறீங்க. சரி முன்னாடி வாங்க. சாப்பிட்டோம்ல, சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்தோம். வந்தோடனே ரெகக்னிஷன் பண்ணிச்சா முடிஞ்சோடனே அடுத்து யார் வந்தாரு? ரொம்ப சார் வந்தாரா? வந்தப்ப என்ன கேட்கறாரு? சரி புதுசா வந்தவங்க மெயினா என்ன சொன்னாரு? புதுசா உள்ளவங்க என்ன செய்யணும்னு கேட்டா NDBD ஸ்டாக் ஒர்க்க அப்படியே ஃபாலோ பண்ணி அதான் செய்யணும் அப்படின்னு செய்ய சொன்னாரு. பேசிக் 8 அதை ஃபாலோ பண்ண சொன்னாரு. வேற ஒன்றும் போகவே கூடாது. எல்லாத்தையும் பக்கத்துல இருக்க டவுன்லைன்ஸை போட்டு இல்ல அந்த நெகட்டிவ் யாருன்னு சொல்லணும்னு இருக்காரு. எங்கேயாவது கொட்டணும்ல, யார்ட்டையும் சொல்லக்கூடாது. வச்சு ஹார்ட் அட்டாக் வந்து நல்லா ஒண்ணு தெரிஞ்சுங்க. நெகட்டிவ் அப்படிங்கிறதுக்கு அதுக்கு ஒரு வடிகால் தேவை. இந்த நெகட்டிவான விஷயத்த யார்ட்டையும் சொல்லலைன்னா மனசு வந்து அழுத்தமா இருக்கும், நல்லா சரியா இருக்க முடியாது. இந்த நெகட்டிவை கேட்பதற்காக இறைவன் படைக்கப்பட்ட ஒரு நபர் தான் மென்டார்னு சொல்லக்கூடிய மென்டார். கவனிச்சீங்க, பிரச்சனையோட அப்ளைன்ட் போயிட்டு நெகட்டிவ் சொன்னீங்கன்னா அவரு வேற நெகட்டிவ் உங்கள்ட்ட பாஸ் பண்ணிடுவாரு. அப்ப எப்பொழுதுமே நெகட்டிவா இருந்தா எங்க போகணும்னா நம்மளோட பாசிட்டிவ் சார்ஜ் எங்க அதிகமா இருக்கும் அங்க நெகட்டிவ் போனுச்சுன்னா எதோட சார்ஜ் அதிகமா இருக்கும் அதுதான் மேலோங்கி நிற்கும். அப்ப அந்த மென்டாருங்கிறவங்க எப்பொழுதுமே சரி பாசிட்டிவ் அதிகமா இருக்கும். அதனால நெகட்டிவ் வந்தாங்கன்னா அதை அப்படியே பாசிட்டிவா மாத்திடுவாங்க. நீங்க அப்ளைன் அப்படிங்கிற நபர்த்த உங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து போய் நெகட்டிவ் கொடுத்தீங்கன்னா சொல்லுவாரு அதுக்கான வந்து சொல்லிட்டு இருக்கேன். நீ எங்க கேட்கற? நீ தான் கட்டாருன்னு அந்த கேட்டே இருக்க. அப்ப சில பேர் உங்க பீஸ புங்கிறத யாரா கூட இருக்கலாம், அப்ளைனாவே இருக்கலாம். அதனால மென்டாருங்கிற வார்த்தையை பயன்படுத்தும். குருட்ட போனீங்கன்னா என்னைக்கா இருந்தாலும் உங்களுக்கு பாசிட்டிவ் மட்டும் தான் கிடைக்கும். அவர் சொன்னது அதுதான். அப்ப இந்த நெகட்டிவான விஷயத்தை யாருக்கு கொண்டு போனோம்? பாசிட்டிவான விஷயத்த எல்லார்ட்டையும் நீங்க கொண்டுட்டு போகணும். ரொம்ப அருமையான ஒரு வார்த்தை. இந்த நேரடி வியாபாரத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். உங்க குடும்பத்திலயுமே அது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். உங்க குடும்ப செய்தியை யாருக்கு கொண்டு போகலாம்? இந்த குடும்ப தலைவன் தலைவின்னு இருப்பாங்க, அவங்ககிட்ட தான் கொண்டுட்டு போகணும். அதை விட்டுட்டு நாத்தனாரு குழந்தனாரு மாசனாரு இந்த நார் இது மட்டும் நீங்க இருக்குல்ல உங்களுக்கு. அதனால ஓகே இந்த ஒரு விஷயம். வேற ஸ்பீக்கருக்கு பின்னாடி உட்கார்ந்து இருக்கவங்க ஒரு நாளைக்கு 100 பேர் 10 கார்டு 10 பேர் பரவாயில்ல. அது படத்துல சொல்லிடுவான் அண்ணி நீங்க வச்ச இன்னைக்கு மாங்காய் தொக்கு சூப்பரா இருந்துச்சு. ஆனா மாங்காய் தொக்கே வைக்கலையாப்பா. 100 பேருக்கு குடுக்கலாம்னு சொன்னாரு. ஆனா அதுல 10 கூட குடுக்கலாம். மாங்காய் தொக்கு வச்சிருக்காரு.
வேற 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 அந்த ஸ்பீக்கருக்கு பின்னாடி இந்த வாய்ப்பு யாருக்கு கொடுக்கலாம்? அந்த வாய்ப்பை யாரு வேணாலும் கொடுக்கலாம். யார்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம்னாரு. வேற எந்த வயசுல கொடுக்கறாங்க? 18 வயசு 35 வயசுக்குள்ள உள்ளவங்களுக்கு இதுல டூர் இருக்கு அப்படிங்கறதுனால நிறைய பேர் வருவாங்க. 36 மேல இத உடல்நல உள்ளவங்க ஹெல்த்துக்காக இதை எடுத்துக்கலாம் அப்படின்னு. வேற அவர் சொன்னதுல ரொம்ப முக்கியமான ஒரு சாராம்சம் நல்லா அழகா சார் சொன்னாரு. நான் கூட பழைய ஞாபகங்கள் இருந்துச்சு, இருந்தாலும் அதை ரிவைண்ட் பண்ணிட்டாரு சார். கரெக்டா நானும் வந்து எப்படி பேசணும்? யார் யாரு யார் ஆமா. யாருக்கு என்ன அதுதான் இப்ப உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன்னா சட்டையை கரெக்டா அளவெடுத்து தச்சு போடுங்க. கரெக்டா நான் அப்பயே முடிவு பண்ணுவேன், இதுக்கு ஸ்மாலு, இதுக்கு பிக், டபுள் எக்ஸ்எல், ட்ரிபிள் எக்ஸ்எல் சொல்லிட்டு நான் அளவு எடுத்துருவேன். அததான் இப்ப எல்லாம் உங்களுக்கு அப்படியே ஃபார்முலாவா மாத்தி கொடுத்துட்டே இருக்கு. நீங்க உங்கள்ட்ட இருக்கக்கூடிய சட்டையை தூக்கி மத்தவங்களுக்கு போட சொன்னீங்கன்னா தம்மான்னு இருக்கும், கை காலையும் நுழையாது, அப்ப உங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரிதான் நான் அப்ப என்ன பண்ணுவேன்னு கேட்டீங்கன்னா அது ஒரு ஃபார்முலா வடிவமைக்கல, இன்னைக்கு ஃபார்முலா வடிவமைச்சிருக்கு. ஆனால் அன்னைக்கு உட்கார்ந்து இருக்கும் பொழுது அவர் அவ்வளவு விஷயத்தை எடுத்தாருங்கிறது எனக்கே இன்னைக்குதான் தெரியும். கரெக்டா எதுக்கு சொல்ல வரேன்னா, சிஷ்யன் தயாராக இருந்தால் குரு எங்க வேணாலும் தோன்றலாம். நீங்க தயாரா அதனால இன்னைக்கு 3 குருக்கள் 3 மென்டார்ஸ் உங்களுக்கு சிஸ்டத்துல இருந்து உங்களை என்ன பண்ணிருக்கலாம், 3 மென்டார்ஸ் புதுசா புது அணுகுமுறையை மட்டும் இன்னைக்கு அறிமுகப்படுத்திருக்கு. இதுவரையிலும் வேற யாரும் இந்த 3 பேரோட ஸ்பீச் இன்னைக்கு கேட்டிருக்க மாட்டாங்க. இன்னைக்கு கலந்துக்கிட்டு இந்த 60 பேர் நீங்க எல்லாம் பாக்கியசாலிகள். அதனால இந்த 3 பேருமே சரி இன்னைக்கு எடுத்த விஷயங்கள் அவ்வளவு நல்லா இருந்துச்சு. எனக்கு கேட்கும் பொழுது பரவாயில்ல இவ்வளவு விஷயம்லாம் இதுல இருக்கா அப்படிங்கறத பின்னாடி உட்காந்து பார்த்து நான் ரொம்ப ரசிச்சு கவனிச்சுக்கிட்டு இருந்தேன். அது ஒரு ரிமைண்ட் பண்றது, அவருக்கு தெரிஞ்ச சப்ஜெக்ட இன்னொருத்தர் பேச வச்சு அதை கேட்கறதுங்கிறது நல்லா இருக்கு. இப்ப வீட்லயே பாருங்களேன், நாங்க நல்லா நிறைய பேர் திட்டுறது உண்டு, இருந்தாலும் எங்க வீட்டுக்காரங்க திட்டுறப்ப அது ஒரு நல்லா இருக்கு, அது ஒரு சுவாரஸ்யமா இருக்கும். சும்மா அப்படி ஆரம்பிச்சு சொல்லிட்டு உட்காந்துட்டோம்னா போதும், அப்படி நம்ம ஹிஸ்டரி எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. கொஞ்சம் அப்ப நம்ம அடுத்த வார்த்தை என்ன நாங்க நீ சொல்லுவோம், இந்த மூஞ்சி கழிக்கு வரப்ப நான் சொல்லுவேன், அடுத்து அதான் வரப்போகுது. சோட்டிட்டு சாப்பிட உட்கார்றப்ப கரெக்டா இந்த சென்டென்ஸ் வரும், நீங்க எங்களுக்கு தெரியும். அதுல ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. அது மாதிரி 3 பேரும் பேச விட்டு பின்னாடி உட்கார்றதுல எங்களுக்கு அவ்வளவு ஒரு சுவாரஸ்யம். சரியா எப்பொழுதுமே சரி, இந்த குழந்தைகள் பேசும்போது அப்பாவுக்கு ஒரு சந்தோஷம் இருக்குடா, போடா உட்கார்றா விவேக்லாம் சொல்லாப்ல எல்லாத்துல இந்த மாதிரி என்னடா உட்கார்றா அப்படிங்கிறான் அப்படின்னு. ஸ்ரீகாந்த் எல்லாம் சொல்றாப்ல, டேய் ஏன்டா லேட்டா வந்தா அப்படின்னு கேக்குறான் சார் என் பையன் அப்படின்னு. இது பையன் கேட்கறப்ப சிரிச்சுக்கிட்டே சொல்றாப்ல. இதே வேற யாரும் கேட்கட்டும் ஓடு தள்ளிடும். அது மாதிரி குழந்தைகள் பேசும்பொழுது அவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ரைட் சிஸ்டர் நீங்க எல்லாருமே குழந்தைகள் தான், ஆனால் நீங்க எல்லாம் எப்படி கேட்டீங்கன்னா அப்பாவே மிஞ்சின குழந்தைகளை உருவாக்கிட்டு வரீங்க இந்த கிளாஸ் எடுக்கிறதுல. 3 பேரை பாக்குறப்ப அதான் நினைச்சேன், ரைட் சிஸ்டத்தை தாங்கிறதுக்கு நிறைய தூண்கள் உருவாயிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சந்தோஷம். அதுதான் அவ்வளவு யதார்த்தமா அவங்களுடைய அனுபவத்துல இருந்து கிடைச்ச விஷயங்கள் என்ன இருக்கு. இது இன்னைக்கு நீங்க பார்த்த ட்ரெய்லர் தான். இன்னும் அடுத்த மாசம் இந்த 3 சப்ஜெக்டை இவங்க மாத்தி எடுக்க போறாங்க. இவங்க எடுத்த ஒரு சப்ஜெக்ட் இவங்க எடுக்க மாட்டாங்க, வேற ஒரு சப்ஜெக்ட் எடுக்க போறாங்க. அப்ப இன்னும் நிறைய விஷயம் கிடைக்க போகுது. அதனால வர்ற மாசம்ங்கிறது 1+1 அப்படிங்கறத போக்கஸ் பண்ணுங்க. எப்பொழுதுமே பயிற்சிங்கிறத போதனைகள் மாதிரி எடுத்துக்காம இன்னைக்கு எடுத்துக்கிட்ட விஷயத்துல இருந்து நீங்க நடைமுறைப்படுத்துறீங்கன்னா நீங்க ட்ரைனிங்கே யூஸ், இல்லைன்னா பெரிய லாஸ் உங்களுக்கு தான். எப்பொழுதுமே கத்துக்கிட்ட விஷயத்த செயல்முறைப்படுத்தலாம், லாஸ்ங்கிறது உங்களுக்கு தான். அதை நடைமுறைப்படுத்துங்க. ஒவ்வொரு பயிற்சியிலும் நீங்க நடைமுறைப்படுத்தி கொண்டுட்டு வரணும். சரியா இப்ப நான் உங்கள்ட்ட கேக்குறேன், இன்னைக்கு இந்த ட்ரைனிங்ல இருந்து 3 பேர் எடுத்ததுல இருந்து என்ன கத்துக்கிட்டீங்க? என்னமா நல்ல விஷயம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துட்டு போனீங்கன்னா கூட அதை நடைமுறைப்படுத்தினீங்கன்னா நீங்க லேசர் போக்கஸ்ல இருக்கீங்கன்னு அர்த்தம், இல்லாட்டி லூசர் போக்கஸ்ல இருக்கீங்கன்னு அர்த்தம். புரிஞ்சா? அதனால இந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. எப்பொழுதுமே நமக்கு போக்கஸ்ங்கிறது புது நபர்கள் வருகை அதிகப்படுத்தணும் அப்படின்னா மீட்டிங் ட்ரைனிங் ப்ரோக்ராம் எல்லாத்தையும் போக்கஸ் பண்ணுங்க. அடுத்த மாதம் 6ஆம் தேதி உட்கார்றதுக்கு இப்ப இருந்தே நம்ம என்ன செய்யணும், போக்கஸ் பண்ணி அதுக்கான வேலையை பாருங்க. செஞ்சிடலாமா? அதனால அந்த 3 பேருக்குமே நம்மளுடைய ரைட் சிஸ்டம் சார்பா